ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். போன வாரம் ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி போயிட்டு வெளியில் போயிட்டு வந்தோம். நம்மளுடைய பொதுநிலையினர் எப்படி புனிதர்களாக கருதப்படுகிறீர்கள், புனிதர்கள் என்கிற அடையாளத்தை திரு அவை நமக்கு எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறது. அந்த புனித நிலையில் இன்னும் நம்ம என்ன செய்யணும், வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை அது கொடுத்ததை நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க போய் நீங்கள் அந்த எபிசோட் பாருங்கள். இந்த வாரம் நம்ம திருப்பலியினுடைய மெயின் ஆர்டருக்குள்ளே வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது இந்த பாவத்துயர் வழிபாடு, பாவத்துயர் செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு செயல், எல்லாருமே செய்யணும். அந்த பாவத்துயர் செயலை மிஸ் பண்ணிட்டு நீங்க பூசைக்குள்ள நின்றுட்டு நீங்க நன்மை வாங்கினீங்கன்னா யூ ஆர் இன்வாலிட். நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதனாலதான் பூசைக்கு முன்னாடியே பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்துயர் செயலில் நீங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க பூசைக்குள்ள தொடர்ந்து பயணிக்கணும். அதுல வரக்கூடிய இப்பொழுது ஒரு சிறப்பான பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். உன்னதங்களிலே கீதம். உன்னதங்களிலே கீதம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கீதம், கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கீதம். அந்த ஒரு பாடலை நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கண்டிப்பா பாடுவோம். அப்புறம் சிறப்பான விழா நாட்கள்ல இது நமக்கு இந்த பூசையில கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு பாடுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த நாட்கள்ல, விழா நாட்கள், ஃபீஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்கெல்லாம் இந்த ஃபீஸ்ட் இந்த திருச்சபை கொண்டாடுதோ அதனால் எல்லாமே அதை நம்ம பாடுவோம். முக்கியமா ஞாயிற்றுக்கிழமைகள் எல்லாம் நம்ம பாடுவோம். இப்போ திருமணம் நடக்குது, ஒரு சிறப்பு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த நாட்கள்ல அந்த திருப்பலியில இது பாடப்படும். இப்படி ஒரு மிக ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய, கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். ஸோ இதை குறித்து நம்மளுடைய திருச்சபை நமக்கு எப்படி அறிவுறுத்துது, எதை சொல்லுகிறது என்பதை நம்ம இப்போ பார்க்கிறோம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எண் 53 சொல்லுகிறது. எண் 53 சொல்லுகிறது, உன்னதங்களிலே எனும் பாடல் மிக பழமையானதும் வணக்கத்திற்கு உரியதும் ஆகும். இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு பாடல். அதனால இந்த பாடலை நீங்க சும்மா சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு வல்லமையான ஒரு பாட்டு. இது கடவுளை புகழ்றப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வல்லமை நடக்கும். இந்த உன்னதங்களிலே பாடும்போது எனக்கு ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னாக்க, அநேக பிள்ளைகள் இந்த பாடலை பாடுறதில்லை. ஆலயத்துல நாங்க பீடத்துல நின்று பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன கூட்டம் தான் இந்த பாடலை பாடுறாங்க. ஒரு சில ஆலயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த ஆலயமே அப்படியே அதிர்ந்து போற மாதிரி எல்லாரும் பாடுவாங்க. பல ஆலயத்துல நாங்க பார்க்குறோம், பல பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அமைதியா நிற்பாங்க, அப்படியே மேலே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது அப்படி இருக்கக்கூடிய நேரம் அல்ல. கடவுளை புகழ்ந்தா மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலப்படுவார். இப்போ நம்மக்கிட்ட பாருங்க, கடவுள் எப்படி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்குதோ அதே போல நம்மக்கிட்ட 3 காம்பனன்ட் இருக்குது உடம்புல. ஒன்று உடல், நம்ம பார்க்குற இந்த உடல். இன்னொன்று உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா, இன்னைக்கு நடுவில் இருக்கிற ஆவி. இந்த 3 தான் முக்கியமான பகுதிகள். இது 3 நம்ம பிரிக்க முடியாது. இப்போ செத்தோனையும் பிரிஞ்சிடும், உடம்பு தனியாக போயிடும், ஆத்மா தனியாக போயிடும், அங்கே ஆவி இருக்காது, ஆவிக்கரிய செயல்பாடு இருக்காது. இப்போதான் அந்த உடம்பு இருக்கிற இடத்துல தான் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் நடுவில் இந்த ஆவி செயலாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஆவியை பலப்படுத்துவது எதுன்னா தூய ஆவியானவர். இப்போ கடவுள் அவரிடமிருந்து ஊற்றெடுக்கிற ஆவியை நமக்கு அனுப்புவார். ஸோ கடவுளின் ஆவி நம்மை நிரப்பும் அப்படின்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம். நம்மளுடைய பழைய ஏற்பாட்டிலலாம் பார்ப்போம், உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் அப்படின்லாம் ப்ரேயரில் வைத்திருப்பாங்க. அப்போ பாருங்க, அப்போ கடவுள் அவருடைய ஆவியை நமக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆவியானவருடைய வல்லமை எங்கே கிடைக்குதுன்னா, கடவுளை புகழும்போது, கடவுளை எங்கெல்லாம் வர்ஷிப் இருக்குதோ, கடவுளை புகழக்கூடிய ஒரு காரியம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை நமக்குள்ள இருக்கிற ஆவியை தொடர்பு கொள்ளும். அந்த கடவுளின் ஆவி நம்ம ஆவியை பலப்படுத்தும். அப்போ ரீஃபில்லிங்னு நம்ம சொல்லுவோம். ரீஃபில்லிங், ஆவி நம்மளை நிரப்பிட்டாருன்னா நம்ம என்ன செய்யும், ஆவி கடவுள் ஆன்மா பக்கம் சாய்ந்து சரியானது எது, நீதியானது எது, கடவுளுக்கு உகந்தது எது அப்படிங்கிறத தேடும். எப்போ இந்த ஆவி தன்னுடைய பலனை இழந்து போகுதோ அப்ப என்ன செய்யும், இது உடம்பு பக்கம் சாஞ்சிக்கிட்டு உடம்பு என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்கும். போய் படுத்துக்கோ, போய் தூங்கு, போய் ரெஸ்ட் எடு. அப்போ உங்க பிள்ளைங்கள் அல்ல நீங்க ஒரு ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னா
இந்த துதி கன மகிமை உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். உங்க ஆத்மா, உங்க ஆவி பலன் இழந்து போய் அப்படியே சரிஞ்சு கிடக்குதுன்னு அர்த்தம். உடம்பு பக்கம் சாஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது உடனே நம்ம அதாவது உடனே விட்டுடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பிரேயர்களுக்கு போய் அல்லது ஏதோ ஒரு ஜெப கூட்டத்தில் உட்காந்து நம்ம துதிக்கணும். நம்ம தனியாக துதிக்கிறதுங்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், அவங்க அதுக்கு தான் நிறைய வழிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, 1000 துதிகள். அப்போ என்ன செய்யணும், துதிக்கணும். கடவுளுக்கு முன்னாடி போய் உட்காந்து துதிக்கணும். எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்கள் நற்கருணைக்கு முன்னாடி போய் அமர்ந்திருந்தாலே போதும். அங்கே ஆவியானவர் உங்களை ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பார். நற்கருணை வேற எங்கேயாவது நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வராது. நற்கருணைக்கு முன்னாடி போய் நீங்கள் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்துருந்தாலே போதும், யூ வில் பி ரீஃபில்டு. இதுதான் இங்கே நற்கருணையினுடைய பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்தில் போய் உட்காருங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. அங்கே நம்ம ப்ரேயர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, துதிக்கலைனாலும் பரவாயில்ல, அங்கே நீங்கள் அமர்ந்திருந்தாலே போதும், ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அப்போ நம்ம நற்கருணை ஆராதனை எல்லாம் நடக்கிற போது மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அங்கே போய் நம்ம என்ன செய்கிறோம், கடவுளை புகழ்ந்து பாடுறோம். அங்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க, அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, அப்படி பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடும்போது சத்தமாக பாடணும், வெக்கம்லாம் படக்கூடாது. பக்கத்தில் யாருன்னா நமக்கு என்ன, ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறார், அவரை நான் துதிக்கிறேன். தாவீது பாருங்க, ஆட்டம் ஆடி நடனம் ஆடி அந்த பேழைக்கு முன்பாக ஆடை விழுந்தது கூட தெரியல. அதனாலதான் கடவுள் அவர் அவ்வளோ உயர்த்தி இருந்தார். அதை உணர்ந்துதான் அவர் எவ்வளவு செய்கிறார். 1 குறிப்பேடு 28:9 கூட தாவீது அரசர் பாருங்க, சாலமனுக்கு சொல்லும் போது, உன் தந்தையின் கடவுளை அறிந்து, இந்த வார்த்தையை தான் சொல்றாரு. நான் எந்த தெய்வத்தை இவ்வளவு மகிமையா வெளிப்படுத்தணும்னோ அந்த தெய்வத்தை நீ அறிந்து அவருக்கே ஊழியம் செய், நீ அவரை தேடினால் கண்டடைவாய். பார்த்தீங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் புரியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். வீட்டிலலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வெறுமையை பார்க்குறோம். அவங்க போய் செல்ஃபோனில் மாட்டிக்கிறாங்க. இது இல்லை, அதில் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சொல்லி கொடுக்குறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யணும், அவங்கள இது மாதிரி எங்கேயாவது கோயிலை கொண்டு உட்கார வச்சு கையை வைத்து துதிக்க வைக்கணும். நீங்களே துதிக்க வைக்கப்பட்டீங்கன்னா, நீங்களே கையை கட்டிக்கிட்டு இப்படி நின்னீங்கன்னா பிள்ளைங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? அப்போ உங்கள் பிள்ளைங்கள் காப்பாற்றப்படணும்னா முதல்ல அப்பா கையை தூக்கி துதிக்கணும், அம்மா கையை தூக்கி துதிக்கணும். இப்போ பிள்ளைங்க அப்பா அம்மா செய்யறத பிள்ளைங்க பார்ப்பாங்க, ஐயோ அப்பாவே கையை தூக்கி துதிக்கிறாரு, ஆண்கள் கரங்களை உயர்த்தி துதிக்கணும்னு பவுலடியார் சொல்றாரு பாருங்க, அவருடைய கடிதத்துல, தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்துல. பாருங்க, நீங்களும் நானும் கையை தூக்கும் போது கண்டிப்பா பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அவர்கள் உற்சாகமாய் துதிக்கும் போது அவர்களுடைய ஆவி நிரப்பப்படும், பலப்படும். இப்ப இந்த உன்னதங்களில அதுதான் நடந்துட்டு இருக்கு பிள்ளைகளை. உன்னதங்களிலே கீதத்தை பாடும்போது உண்மையாக அந்த திருப்பலிக்குள்ளே நீங்கள் போறதுக்கும் வார்த்தையை கேட்கறதுக்கும் தூய ஆவி உங்களுக்கு உதவி செய்வார். அந்த உன்னதங்களிலே என்னும் பாடல் மிக பழமையானதும் வணக்கத்திற்கு உரியதும் ஆகும். ரொம்ப பெரிய நல்ல வார்த்தை. தூய ஆவியாரால் ஒன்று கூட்ட பெற்ற திரு அவை இப்பாடலின் இறை தந்தையையும் செம்மறியையும் மாட்சிப்படுத்தி, பிதாவை மாட்சிப்படுத்துது, மகனை மாட்சிப்படுத்துது. இதை செய்ய வைக்கிறது யாரு? தூய ஆவியானவர் மாட்சிப்படுத்தி இறைஞ்சி மன்றாடுகின்றது. இந்த பாடலின் பாடத்திற்கு பதிலாக வேறு எந்த பாடத்தையும் பயன்படுத்த கூடாது. சில இடத்துல ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி எதையாவது ஒன்று வாசிப்பாங்க. உன்னதங்களிலே இறைவன் மாட்சி அடைவாராக, இறைவனுக்கு புகழ் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி வேர்டிங்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க பாட்டுக்காக. அப்படிலாம் மாற்றக்கூடாது. எந்த பாடத்தையும் பயன்படுத்தக்கூடாது. இப்பாடல் அருட்பணியாளரால் தொடங்கப்படும். குருவானவர் தொடங்கலாம். பொருத்தமானால் பாடகர் ஒருவரோ பாடகர் குழுவோ தொடங்கலாம். ஒருவேளை ஃபாதருங்களுக்கு தொடங்க முடியல அப்படின்னா பாடகர் குழு அதை தொடங்கலாம். இப்பாடலை நம்பிக்கையாளர் எல்லோரும் சேர்ந்து பாடுவர். பார்த்தீங்களா? அப்போ இதுதான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாரும் சேர்ந்து பாடணும். இன்னைக்கு இப்போ அதுதான் நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் கொயருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்கள் புதுசாக டியூனை உன்னதங்களிலே போடாதீங்க. இந்த வாரம் ஒரு டியூனு, அடுத்த வாரம் ஒரு டியூன் போடாதீங்க. ஒரே டியூனை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் மக்களுக்கு போய் சேரும். சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் பாடணும். இப்போ பாட்டு கிளாஸில் இருக்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புது டியூன் போட்டு உங்களுடைய பெருமைக்காக இந்த பகுதியை பாடுறீங்க அப்படின்னா அந்த வேதனையும் சாபமும் உங்களுக்கு தான் வரும்.
இது நீங்க நியூனஸ்ன்னு சொல்லி நீங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் நடத்துறீங்க, அதுக்கு நீங்க ஒரு புது புது பாடலை யோசிக்கிறீங்க. இல்ல, இதுல ஆர்கெஸ்ட்ரேஷன் கிடையாது. இது அதுக்காக நம்ம பாடல, உங்க பெருமைக்காக அந்த இடத்துல ஆலயம் இல்லை, உங்க பெருமைக்காக ஒரு செயல்பாடு நடக்கல, அது கடவுளுடைய பெருமைக்காக நடக்குது. அதனால பாடகர் குழுவை வழிநடத்தக்கூடிய தலைவர்ல இருந்து அந்த பாடகர் குழுவில் இருக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்க நன்மை செய்யறதா நினைச்சு சாணி அள்ளி தலையில வச்சுட்டு போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கையோடு செயல்பட அழைக்கிறார். அதனால தயவு செய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்துல இந்த பாடகர் குழுவில் இருக்கிறவங்க தங்களுடைய சுய இன்பத்துக்கு மகிழ்ச்சிக்காக பாடுறதை நம்ம பார்க்கிறோம். அது என்னைக்குமே அந்த மனநிலை வரவே கூடாது. கடவுளை மகிமைப்படுத்துறோங்கிற உணர்வோடு மட்டுமே நம்ம பாடணும். பாருங்க, அந்த இடத்துல பொருத்தமானால் பாடகர் ஒருவரோ பாடகர் குழுவோ தொடங்கலாம். இப்பாடலை நம்பிக்கையாளர் எல்லாரும் சேர்ந்து பாடுவர், அல்லது மக்களும் பாடகர் குழுவும் மாறி மாறி பாடுவர். ஒவ்வொரு ஸ்டான்ஸா மாறி மாறி பாடலாம், அல்லது பாடகர் குழு மட்டும் பாடும். இதனை பாடவில்லை என்றால் அனைவரும் சேர்ந்தோ இரு பகுதியாக பிரிந்தோ மாறி மாறி சொல்வர். ஒன்று பாடு, இல்லைன்னா சொல்லு. அப்போ எவ்வளோ ஒரு ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான பகுதி. திருவருகை காலம் தவக்காலம் தவிர்த்து, திருவருகை காலத்திலையும் தவக்காலத்திலையும் இது பாடப்படுறது இல்லை. அது லிட்டர்ஜிக்கல் ஆர்டர். ஞாயிற்றுக்கிழமைகள், பெருவிழாக்கள், விழாக்களில் இன்னும் சில சிறப்பு கொண்டாட்டங்களிலும் இது பாடப்படும் அல்லது சொல்லப்படும். இதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ பாருங்க, இந்த அற்புதமான ஒரு உன்னதங்களிலே கீதத்தை இதுவரைக்கும் நீங்க பாடலை அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம அதில் அக்கறை காட்டலை அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து அக்கறை காட்டி உற்சாகமாக பாடி பாருங்க. அந்த திருப்பலி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் இந்த உணர்வோடு பாடுங்க. இன்னைக்கு ஃபாதர் சொல்லியிருக்கிறார், நான் பாடுறேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை உண்மையாக இந்த 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 பாடலில் நீங்கள் உணர்ந்து பாடி துதிச்சு பாருங்களேன். அந்த திருப்பலியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மன நிறைவு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. என் அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் இந்த திருப்பலிக்குள்ள இருக்கிறது. இதை அறியாதவர்கள் தான் திருப்பலி ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். நீங்கள் அறிந்து ஆற்றலோடு இந்த பலி கொடுக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய உங்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம். God bless you.